ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 தேர்வு முடிவுகளுக்காக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். அதேமாதிரி வந்து இந்த ஆட் அண்ட் டம், அதாவது குரூப் 4 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் குரூப் 4 வேக்கன்சிஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடண்டம் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடண்டமும் அது ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து அது இல்லாத டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து உறுப்பினர் சைட்லேருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி, ரைட். அதுக்கான காரணங்களும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 2024 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்னன்னா, தமிழ் கொஸ்டின் மூலமே டிஎன்பிசி செக் வச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஓகேங்களா? தமிழ் கொஸ்டின் மூலமே என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, செக் வச்சுட்டாங்க. ஓகேவா? அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து நல்லா குறையும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கேள்விகள் தான். ஓகேங்களா? இந்த தமிழ் கேள்விகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது குறையும்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்பர் 1 காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஆட் பண்ணிச்சு. பொது தமிழ் ஓல்டு புக் 6 to 12, நியூ புக் 6 to 12, பொது அறிவு ஃபுல் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு ஃபுல் பேக்காக, கம்ப்ளீட் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ குறிப்பிட்ட டேட்டில், ஓகேங்களா, ஷெட்யூலில் என்ன டேட் இருக்குதோ அந்த டைமில் கொஸ்டின் பேப்பர் ஷார்ப்பாக வந்துடும். ஒரு கொஸ்டின் கூட ஒரு டெஸ்ட் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது, போஸ்ட்போன் ஆகாது, பக்கவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்காக, ஓகேங்களா, கொஸ்டின் வித் ஆன்சராக, ஒன்லைனராக, ஸ்கூல் புக்கை விட படிக்கிறதுக்கு பெட்டரான புக் வேணும்னா ஸோ நம்ம புக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும், ஒன்லைனராக இருக்கும், ஸ்கூல் புக்கை விட படிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 4 புக்கு மொத்தம் வரும். ஓகேங்களா? ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு. ஓகேவா? தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸு. ஓகேங்களா? சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக 4 புக்ஸ் உங்களுக்கு வரும். ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? 2200. ஓகேங்களா? ஆஃபர் ஃபீஸு. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணால் புக்ஸ் உங்களுக்கு ஒரே நாளில் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி ஆயிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, தமிழில் எப்படியாவது ஒரு 95 போட்டுடணும். என்ன பண்ணுவோம், நம்ம ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே கஷ்டங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், ஒரு பெரிய கணக்கை எடுத்துக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருக்குன்னு நம்மளுக்கு அப்போலேருந்தே தெரியும். இப்போ ரொம்ப டஃப் ஆகி போச்சு, அதுதான் வித்தியாசம். ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டே இருப்போம். இப்போ குரூப் 4 படிக்கிறவனை பார்த்தீங்கன்னா தமிழே தான் படிச்சுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி படிக்கும்போது என்ன அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் எப்படியாவது 95 போட்டுருந்தா, நீங்கள் போய் பாசிட்டிவ் வாங்கணும் எல்லாமே கேளுங்க. ஜிஎஸ்ல 40 கூட இருக்க மாட்டான், 50 தான் இருப்பான். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 90 எபோ இருப்பான், 95 இருப்பான், 97 இருப்பான். போன வருஷம் கேட்டு பாருங்க, 98 இருந்திருப்பான், 97 இருந்திருப்பான், 95 நிறைய பேர் இருந்திருப்பானுங்க, 94 இருந்திருப்பானுங்க. யாரை வேணாலும் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஒரு 160 எபோ எடுத்தோன்னு போய் கேளுங்க, 95 தமிழில் இருப்பான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனாலும் 95 என்ன பண்ண மாட்டான், இருக்க மாட்டான். அதுதான். அப்போ தமிழில் 95 எடுத்துடணும் அப்படின்னு படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வச்ச டிஎன்பிசி வச்ச செக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 கொஸ்டின் பேப்பர். புரியுதுங்களா? ஓகே, அதனால் இந்த தமிழில் 95லாம் இனிமேல் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. 90 தொடுறதே பெரிய விஷயம். இந்த 2024 பொறுத்தவரை என்னது, 90 தொடுறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 2022 கொஸ்டின் பேப்பர் நான் காட்டுறேன், இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கஷ்டம்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், இதெல்லாம் 2022
அந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா பாருங்கள், எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். சந்திப்புலையும் என்னது கசதாபை எங்கெங்கெல்லாம் மிகுமோ அந்த இடத்த போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கசதாபை எங்கெங்கெல்லாம் மிக்குச்சோ அதை போட்டிருந்தீங்கன்னா தப்பு. அதான் செக்கு. புரியுதுங்களா? பாருங்கள், இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கேட்டது. என்ன இதில் கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, என் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 98லாம் நிறையா போட்டிருக்கிறாங்க, 95லாம் 9 பேர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இதெல்லாம் என்ன கஷ்டம், ஒரு கஷ்டமும் கிடையாது. 2022 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்கள், இதில் என்ன கேள்வி பாருங்கள், முன்னே வழக்கம் எல்லாமே டைரக்ட் கொஸ்டினுங்க. புரியுதுங்களா, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த தடவைலாம் இருக்குதா, தமிழ் செயல் கிளம்பும் ஜிவிப்போ. புரியுதுங்களா, ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு டஃப்பான கொஸ்டின் நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். 2022 குரூப் 4 பொறுத்தவரைக்கும் டஃப்பான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஏதாவது ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், 95 போடணுன்னு வந்து எக்ஸாமுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். 2022 வரலுமே 95 அழகா நீங்கள் தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு இப்போ இந்த வருஷம் படிச்சுட்டு போனீங்க பார்த்தீங்களா, அதுமாரி படிச்சுட்டு போனீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அழகா 95 வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அகரவரிசையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேட்டுருக்குறாங்க பாருங்கள். ஓகேவா, இந்த தடவை அகரவரிசைக்கே கிளைம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பர். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை சொல்லலாம். ஏன்னா இந்த விட்னஸ் சித்தர்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெரியாளருக்கு இன்னொரு பேர் விட்னஸ் சித்தர் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த திருப்பாவைக்கு இன்னொரு பேர் சங்கத்தமிழ் மாலை 30 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, இது வேணா ஒரு டஃப்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஞான சம்பந்தர் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் டஃப்னு சொல்லுவேன். ஓகேங்களா, மீதி என்ன கொஸ்டின் இதில் டஃப் இருக்குது காட்டுங்க பார்க்கலாம். ஓகேங்களா, மீதி என்ன கொஸ்டின் இதில் வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கஷ்டம்னு நீங்கள் காட்டிடுங்க பார்க்கலாம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் கூட இல்லை பாருங்கள், எல்லாமே ரொம்ப 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 ஈஸி, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், ஒன்று கூட கிடையாது. பாருங்கள், வேலுநாச்சியார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின், ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த 2022 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிறது 100க்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிறது மிக எளிமையாக எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர். எல்லாரும் எடுத்துட்டாங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரலும் தமிழில் நடந்த என்னது ஃபார்முலா இதுதான். 95ங்கிறது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ 2024 நடந்தது என்ன, இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, ஸோ இதனுடைய டஃப்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்தானே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்தான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர்ந்து தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ப்ரூஃபே இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்து புது புக்கு வந்ததுனால எழுவை தொடர் ரைட்டு தான், எழுவை தொடர்னு இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனால் புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர், தமிழ் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரிலாம் மானத்தை பணங்காக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் வந்ததே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு 2 கொஸ்டின். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய கொஸ்டின் பேப்பர்னுடைய என்னென்ன எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக வந்திருக்குது. ரைட்டா, சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, அவ்வையார் இயற்றிய நூல். ஓகேங்களா, ஸோ அவ்வையார் இயற்றிய நூல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓல்டு புக் நீங்கள் படிச்சிருந்தாலும் நியூ புக் படிச்சிருந்தாலும் என்ன நம்மளுக்கு தெரியும், என்ன ஆத்திச்சூடி தெரியும், கொன்றை வேந்தன் தெரியும், மூதுரை தெரியும், நல்வழி தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். நாணக்குறள்லாம் நம்மளுக்கு தெரியுமா? ஓகேங்களா, நாணக்குறள்லாம் இல்லை, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழில் இருக்குது, அதெல்லாம் நம்ம யாருமே படிக்கல. ஓகேங்களா, இது 3வது கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் இது நம்ம ஓன் மிஸ்டேக்லாம் நான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்பல. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். 3 கொஸ்டின் இது வரலும் தப்பாக வந்திருக்குதுங்க. ஓகேங்களா, இதுவும் பாருங்கள் ஜியு போப் போடுற அளவுக்கு கொண்டு வந்து ஜார்ஜ் எல்காட்டு ஆன்சரு. ஓகேங்களா, ஜியு போப் தான் நிறைய பேர் போட்டிருப்போம், இருக்கட்டும். 3 இது பாருங்கள், இந்த கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னாடி வந்து பாருங்கள் பயங்கர ட்விஸ்ட், யோவானா அருளப்பனான்னு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கிடையாது. ஓகேங்களா, ஸோ 4 கொஸ்டின் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதே வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் படித்து புரிஞ்சு இந்த புலன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்தால் தான், புலன்கிற வார்த்தையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த பல்லுங்கிறத நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், 4 கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ
4 கொஸ்டின். இது பாருங்க, யோக சமாதி உகந்தவர் சித்தர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஓல்டு புக் நியூ புக்கில் எங்கே இருக்குது, இது அட்வான்ஸ் தமிழில் கொண்டு வந்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸ் தமிழில் கொண்டு வரல, இதில் ஃபுல்லாக தமிழ் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. 5 கொஸ்டின், 5வது கொஸ்டின் இது, புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? புலமை பெருங்கடலும் வந்து பார்த்தீங்கன்னா 12th நியூ புக்கில் இருக்குது. 5 கொஸ்டின் ஆச்சுங்களா? இது இருக்குது. இந்த தாதா சாஹேப் பால்கே வித் ஜிஎஸ் கொஸ்டின். இது தமிழில் டஃப் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் இது இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட சேர்த்துனா 6 கொஸ்டின் ஆச்சு. ஓகேவா? 6 கொஸ்டின் இது வரலுமே டஃப்பாக வந்திருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எங்கே இருக்குது, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செலுமைப்படுத்துவார் புதுமைப்பித்தனை எங்கே இருக்குது, ரைட்டா? 7 கொஸ்டின், ரைட்டா? 7 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலுமே தப்பு. இதெல்லாம் பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் போன வருஷம் கேட்டாங்களா? இதெல்லாம் சிலபஸே கிடையாது, இது ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஓகேவா? 8 கொஸ்டின். ஓகே, 8 கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, இந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு இது இருக்குது, மாப்போசியில் இருக்குது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் டஃப் தான், புரியுதுங்களா? ஒரு 9 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது கூட இருக்குது, இதுவும் டஃப் தான், இந்த கொஸ்டின் கூட டஃப் தான், இருந்தாலும் இருக்கட்டும். 9 கொஸ்டின். ஓகேவா? சரி, ரைட்டு. பாருங்க, இந்த சந்திப்பிலை பாருங்க, இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று மிகும், ஒரு இடத்துல மிகும், ஒரு இடத்துல மிகாதுன்னு சொல்கிற அளவுக்கு இது வரலும் வந்ததே கிடையாது. எல்லா இடத்துலையும் மிகிற மாதிரி தான் இது வரலுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப் தான், 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு 10 கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே கிடையாது. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் கிரேஸ் மார்க் வருங்கிறோம். சரி, அதை நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? 10 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த அகரவரிசையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியானது தான். ஓகேங்களா? ஸோ 11 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகரவரிசையோட சேர்த்தி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பாக டஃப் தான். இது படித்து நல்லா படித்து இதை பற்றி தெரிஞ்சவனுக்கே இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டஃப் தான். இதை மாற்றுக்கிறதே கிடையாது. 12 கொஸ்டின் டஃப். இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் போயிருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது 12 கொஸ்டின் தப்பு. சரி, டஃப்பு தப்பு இல்லை, டஃப்பு. ஓகேவா? 12 கொஸ்டின் இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்திருக்குது நம்மளுக்கு இந்த பார்க்குற வரலுமே. ஓகேவா? ஓகேவா? இந்த மனோன்மணியம் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டேக் பண்ணலாம். இது செம்ம டஃப்பான கொஸ்டின். ஓகேவா? இதுவும் டஃப் தான். இந்த கொஸ்டினும் டஃப் தான். 12 கொஸ்டின் இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. இந்த திருவிருத்தெல்லாம் பாருங்கள், அட்வான்ஸ் தமிழ். ஓகேங்களா? 13 கொஸ்டின். ஓகேவா? 13 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டிருக்கிறாங்க. 13 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம இதை வந்து ரொம்ப, இந்த திருவரங்க கொஸ்டின்லாம் 2007வது வருஷம் புக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ 14 கொஸ்டின். ஓகேவா? 14 கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா இந்த கேள்வி? அக்ஷர பிரயாசம் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பார்த்தீங்களா? நீங்கள் உபேசா தான் எழுதியிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லலை. ஓகேவா? இருக்கட்டும். 14 கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாளன் தன் கருத்து, இதெல்லாம் அட்வான்ஸ் தமிழ். 15 கொஸ்டினுங்க. ஓகேவா? ஸோ 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் டஃப்புங்க. ஓகேவா? 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் 2024. ஆனால் அங்கே வந்து 2 கொஸ்டின் தான் 2022 வந்து பார்த்தீங்கன்னா டஃப். இதெல்லாம் சிறப்பு தமிழ்லேருந்து 10 கொஸ்டின் பக்கமாக எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப டஃப் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 to ஒரு 90 தாங்க இதில் போடவே முடியும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் பழைய போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரு 5 to 7 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குதுங்க இந்த வருஷம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 கொஸ்டின் டாப்பருக்கே அடி வாங்குதுங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஒரு 88 வரலும் போடலாம். ஓகேவா? ஒரு 88 வரலும் படிச்சதை வச்சு போடலாம். அதுக்கப்புறம் மீதி 12 கொஸ்டின் என்ன பண்ணணும், ஒத்தையராட்டையாக தான் முடிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு அல்லது 4 மார்க்கு என்ன பண்ணலாம், கிளிக் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது நல்லா படிச்சுட்டு லக்கு இருந்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 வரலும் போகலாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது வராதுங்க. புரியுதுங்களா? ஓரளவுக்கு நல்லா படித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 88 வரலும் போடலாம். அவ்வளோதான். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லாருக்குமே 5 மார்க்கு குறையுது. போன தடவை 95 எடுத்தவங்களாம் இந்த தடவை 90 தான். புரியுதுங்களா? அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ் வந்து செக்கு தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது காரணம். இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.